சார், இன்று தமிழக சட்டசபையில் நம்முடைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தொகுதி மறுவரை வேண்டாம், அதை எதிர்த்து ஒரு மசோதாவை கொண்டு வந்து தாக்கல் செய்து பேசியிருக்கிறார். சார், ஏன் தொகுதி மறுவரை வேண்டாம் சொல்றீங்க? ஏன் வேணாம் சொல்றீங்க? சார், இது ஆல்ரெடி 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது. 1976 தொகுதி மறுவரை பண்ண வேண்டியதை அன்றைய பாரத பிரதமர் இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் 25 ஆண்டுகள் தள்ளி வைத்தார். அதனைத் தொடர்ந்து 2001 அன்றைய பாரத பிரதமர் இருந்த திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களும் அதை பரிசீலித்த போது மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் எல்லாம் வேண்டாம் என்று சொன்ன காரணத்தால் அதை அவர்களும் மறுபடியும் 25 ஆண்டுகள் தள்ளி வைத்தார், ஒத்தி வைத்தார். இப்பொழுது 50 ஆண்டுகள் கடந்த பிறகு 2026 அந்த சட்டம் வந்திருக்கிறது. ஏன் அந்த தொகுதி மறுவரை பண்ணான்னு சொல்றீங்க? சார், இப்போ தமிழ்நாட்டில் 39 பாராளுமன்றம் இருக்குது. அது 59 ஆகுன்னுட்டு நம்முடைய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களும் நம்முடைய பாரத பிரதமர்களும் சொல்லியிருக்காங்க. தென் மாநிலங்களில் பாராளுமன்றத்தோட எண்ணிக்கை குறைக்கப்படாது சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஏன் சார் நீங்கள் சார் அந்த மசோதாவை கொண்டு வரீங்க? இல்லை, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்கன்னா 1962 41 பாராளுமன்றம் இருந்தது. 1962 41 இருந்தது. அது 72 தொகுதி மறுவரையில் 39 ஆச்சு. அப்போ 2 குறைஞ்சிருக்கு அந்த டைமில். இப்பொழுது இது 39 59 மாறப்போகுது. சார், 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரே ஒரு மாநகராட்சி இருந்தது, சென்னை மாநகராட்சி மட்டும் இருந்தது. இப்போ படிப்படியாக எல்லா மாவட்டங்களுக்கும் போய் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாநகராட்சியோட எண்ணிக்கை 25 மாநகராட்சி எண்ணிக்கை கூடியிருக்கு. சார், கூடியிருக்கு. 1962 பார்க்கும்போது தமிழகத்தில் வெறும் 13 மாவட்டம் இருந்தது. 13 மாவட்டம். இப்பொழுது படிப்படியாக பல மாவட்டங்களில் 2 பிரித்து 3 பிரித்து இப்பொழுது தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. 32 கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குது. 38 கலெக்டர் இருக்கிறாங்க. மாவட்டத்தில் பிரித்து எதுக்கு? மக்களுக்கு சேவை பண்ணுவதற்காக. சார், ஏன் பாராளுமன்றத்தை எண்ணிக்கை கூட்ட மாட்டேங்கிறீங்க? ஏன் சார்? நீங்கள் கட்சி எடுத்துறீங்கல்ல, உங்களுக்கு 234 சட்டமன்ற தொகுதியிலையும் ஒவ்வொரு ஆளை வச்சு மாவட்டத்தில் வச்சுருக்கீங்க. அதே மாதிரி திராவிட முன்னேற்ற கழகமும் கிட்டத்தட்ட 100க்கு மேலே மாவட்டத்தில் வச்சுருக்கிறீங்க. சார், இன்னைக்கு அர்ஜுன் அவர் சொல்கிறாரு, நீங்கள் இது இந்த சட்டத்தை நீங்கள் பாஸ் பண்ணணும், இதை நீங்கள் எதிர்க்கணும்னு சொல்கிறாரு இந்த மசோதாவை. ஏன்? தமிழர்களுடைய குரலை உடைத்திருவாங்களாம், அதனுடைய வளர்ச்சியை தடுக்குமா? சார், இந்தியாவிலேயே தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள் தான் சார், தென் மாநிலம் சார் வளமையாக இருக்கிறதுக்கு வளர்ச்சி எடுத்துருக்காங்க சார். செல்வாக்கு உயர்ந்திருக்கு சார். நார்த்தை விட சவுத்தில் தான் செல்வாக்கு தென் மாநிலங்கள் வளர்ந்துருக்கு, வளர்ச்சி எடுத்திருக்குது. எல்லாவற்றிலும் கல்வியில், சுகாதாரத்தில், பாதுகாப்பில், எல்லாத்திலையும் முன்னேற்றத்தில், பொருளாதாரத்தில், தொழிற்சாலைகளில், கல்வியில் எல்லாத்திலையுமே தென் மாநிலங்கள் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா எல்லாம் வளமாக இருக்குது சார். நீங்கள் என்ன இப்போ நார்த்து பேசிட்டு இருக்கிறீங்க? முன்னாடி தான் அந்த அண்ணாதுரை நார்த்து சவுத்துன்னாரு. இந்த ஈவேரா பெரியார் அவரும் அப்படிதான் சொன்னார். ஈவேரா ராமசாமி இருக்காரு, அவரும் நார்த்து வாழ்கிறது, சவுத்து தாழ்கிறதுன்னு சொன்னீங்க. அதே பஞ்சப்படையா சார் பார்த்துறீங்க. திரு அர்ஜுன் யாதவ் பார்லிமெண்ட் சட்டமன்றத்தில் தவறாக சொல்கிறாரு. சார், எதுக்கு ஏன் அமெரிக்கா போறீங்க? இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு சார், உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அமெரிக்காவில் நீங்கள் பாராளுமன்ற எண்ணிக்கை உயர்த்து சொல்றீங்களே, அமெரிக்கா யார் சார் உதாரணமாக இப்போ எடுத்துக்க போகிறா? இந்தியா அதையும் தாண்டியாச்சு சார். பிரைம் மினிஸ்டர் மோடி ஆட்சியில் இந்தியா அமெரிக்கா தாண்டி போயாச்சு. 543 பாராளுமன்ற உறுப்பினரை கூட்டுறாங்க. 50% வருது. வரல உங்களுக்கு என்ன கப்பம், என்ன கஷ்டம்? மக்களுடைய வளர்ச்சியில் பயன்படுது. அதையே நீங்கள் தடுக்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக வெற்றி கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், முஸ்லீம் லீக் யூனியன், இந்த 5 கட்சியும் ஏன் தடுக்கிறீங்க? என்ன தடுக்கிறீங்க சார்? நீங்கள் மட்டும் உங்கள் கட்சியினுடைய மாவட்டத்தில் எண்ணிக்கை போடுறீங்க, தாவேக்கா கூட்டுது. ஆனால் மக்களுடைய பாராளுமன்ற எண்ணிக்கை உயர்த்த நீங்கள் தடையாக இருக்கிறீங்க சார். தப்பு இல்லையா? ஒவ்வொரு மாவட்டத்தும் 38 மாவட்டம் இருக்காங்க. அது 2ஆக பிரிங்க.
வரட்டுமே, எண்ணிக்கை கொண்டுமா சார். இப்போ ஒரு பாராளுமன்றத்தினுடைய தொகுதி மேம்பாட்டு நிதி 5 கோடி கொடுக்குறாங்க. இப்போ 39 பாராளுமன்றத்துக்கும் எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா 195 கோடி வருது. ஒரு தமிழ்நாட்டில் இப்போ 39 பாராளுமன்றம் இருக்கிறது. ஒரு பாராளுமன்றம் 5 கோடி வச்சிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 5 கோடி ஒவ்வொரு பால் வரும்போது 195 கோடி அந்த பாராளுமன்றத்துடைய மேம்பாட்டுக்கு வருது. அது அந்த மாவட்டத்தை அந்த பாராளுமன்றத்தை பயன்படுத்துகிறாங்கல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணுறாங்கல்ல, அடிப்படை தண்ணி பிரச்சனை, ரோடு பிரச்சனை, லைட் பிரச்சனை, சுகாதார பிரச்சனை சரி பண்ணுறாங்களே அந்த 5 கோடி வச்சு. இப்பொழுது அது 59 பாராளுமன்றம் உயரும் போது ஒவ்வொரு பாராளுமன்றத்துக்கும் 5 கோடி பாருங்க, 300 கோடி வரும் சார் தமிழ்நாட்டுக்கு. ஒரு பாராளுமன்றத்துக்கு 5 கோடினா ஒவ்வொரு 60 பாராளுமன்றம் வருதுன்னா 300 கோடி பணம் வரும். அப்போ 60 பாராளுமன்றத்துக்கும் ஒவ்வொரு பாராளுமன்றம் 5 கோடி வரும்போது அந்த வருஷத்துக்கு 5 கோடி வரும்போது அந்த பாராளுமன்றம் உயருமா, வளர்ச்சி அடையுமா, அடிப்படை வளர்ச்சி வந்து முன்னேறுமா? அதையே சார் நீங்கள் தடுக்கிறீங்க. தொகுதி மேம்பாட்டு நிதி 5 கோடி வருது, 59 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வரும், அந்த பாராளுமன்ற தொகுதிக்கு பயன்படும்ல, அதையே நீங்கள் தடுக்கிறீங்க சார். மாநகராட்சி எண்ணி கூடியாச்சு, 1லேருந்து 25 ஆயிடுச்சு இல்லைங்களா? கல்லூரிகள் எண்ணிக்கை கூடிச்சு, பள்ளியோடைய எண்ணிக்கை கூடிச்சு, தாசில்தாரோட எண்ணிக்கை கூடிச்சு, ஓகேவா? மேம்பாலங்கள் கூடிச்சு, விமான நிலையங்கள் கூடிச்சு, பேருந்துகள் கூடிச்சு, எல்லாமே கூடியிருக்கு சார். ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்போ 140 கோடி மக்களுக்கு வேணும்ல. தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்கள் இருக்காங்களே, 8 கோடி மக்களுக்கும் நீங்கள் இதை உயர்த்தி கொடுத்தாலே எல்லா மக்களுக்கும் சென்று அடையும் சார். 2011 சென்னை மாநகராட்சி 159 கவுன்சில் தான் இருந்தது, 155 வார்டு தான் இருந்தது 2011. 2011க்கு அப்புறம் தான் சென்னை மாநகராட்சியை 155 வார்டை 200 வார்டாக உயர்த்தினாங்க. ஏன்? ஒவ்வொரு வார்டிலையும் 75,000 மக்கள் இருந்தாங்க, அதை குறைச்சி 25,000 முதல் 30,000 வச்சு ஒரு வார்டை வச்சு அந்த 155 200 வார்டாக சென்னை மாநகராட்சியில் உயர்த்தினாங்க. எதுக்கு? எல்லாம் மக்களுடைய சேவைக்காக. நீங்கள் என்னன்னா திமுக பண்ண அதே சிஞ்சதான் நீங்கள் அடிக்கிறீங்க. பேரு தான் உங்களுக்கு தாவக தவிர, ஆனால் நீங்கள் செயல்படுறதெல்லாம் திமுக மாதிரி செயல்படுறீங்க. திமுகனுடைய மறு உருவம் தான் தமிழக வெற்றி கழகம். இந்த தமிழ்நாட்டிற்கு என்ன செய்ய போறீங்களோ மாற்றம் நீங்கள் தான் புதுசாக 108 எம்எல்ஏக்கள் வந்திருக்கிறீங்க, புதியவர்களாக இருக்கிறீங்க. ஆனால் நாட்டுக்கு நல்லது வேண்டான்னு சொல்கிறீங்களா சார்? நாட்டில் 39 பாராளுமன்றத்தை உங்கள் ஆட்சி காலத்தில் அது 60 மாறட்டுமே, ஏழை எளிய மக்களும் வளம் வரட்டுமே, பொது சேவை வரட்டுமே, ஒரு 60 பாராளுமன்ற உறுப்பினர் வரட்டுமே. அதில் 33% பெண்கள் என்றால் கிட்டத்தட்ட அதிலேயே 20 பெண்கள் தமிழகத்திலிருந்து பாராளுமன்றம் செல்வாங்க இல்லையா? அதை ஏன் சார் தடுக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் அவர்களே, நீங்கள் தனிமையாக சிந்தியுங்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை நீங்கள் பின்பற்றினால் தமிழகத்தில் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே நிலைமைதான் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இன்றைய முதலமைச்சருக்கும் நேற்றைய முதலமைச்சருக்கு என்ன நிலைமை வந்ததோ அதுபோல் நீங்களும் தோற்கடிப்பீர்கள். ஆகவே நினைவு வைத்துக் கொள்ளுங்கள், தொகுதி மறுவரையறை வேண்டும். தமிழ்நாட்டிற்கு 39 எம்பிக்கள் 60 எம்பிக்களை உயர வேண்டும். அதற்கு நீங்கள் ஆவணை செய்ய வேண்டும். இல்லை என்றால் மக்கள் உங்களுக்கு சரியான பாடத்தை புகட்டுவார்கள்.